பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன். மத்தியானம் என்ன சமைக்கணும்? நேத்து வாங்கின பீட்ரூட் இருக்கு, அதை பொரியல் பண்ணிடு. அப்புறம் பருப்பு ரசம் வச்சிரு. இந்த துணியில எடுத்து உள்ள வை. என்னடா செல்லம், ஏன் நல்லா இருக்கீங்க? என்னம்மா? எதுவா இருந்தாலும் ஆன்ட்டி கிட்ட சொல்லுவீங்கல்ல. என்ன ஆச்சு? பாட்டி அடிச்சாங்களா இல்ல அம்மா அடிச்சாங்களா? என்னடா? இந்த நோட் புக்ல ஏதாவது எழுதணுமா? எழுதி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் இல்ல ஆண்டி, எங்க பாருங்க. ஹாய், படம் சூப்பரா இருக்கே. வெரி குட்ல வேற போட்டிருக்கு. யார் வரைஞ்சது? நான் தான் வரைஞ்சேன் ஆண்டி. அப்படியா? நம்பவே முடியல. படம் சூப்பரா இருக்கு. மீன் துள்ளி குதிச்சு நோட்ல இருந்து வெளிய வர்ற மாதிரி இருக்கு. எங்க டிராயிங் மிஸ் அதான் சொன்னாங்க. இங்க பாருங்க, வெரி குட்ல போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. ஆனா எங்க அம்மா மட்டும் ஆசாசியா கொண்டு வந்து காட்டினா நோட்டை கோபமா புடுங்கி எரிஞ்சிட்டு போடி அறிவு கட்டவளேன்னு என்ன திட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? இங்க வாடா செல்லம். இதுக்கெல்லாம் நீங்க அழக்கூடாது. அம்மா ஏதாவது கோவத்துல இருந்திருப்பாங்க, அதான் அப்படி சொல்லிருக்காங்க. இல்ல ஆண்டி, எங்க அம்மா எப்பவும் அப்படிதான் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என் மேல கோபம். இல்லடா கண்ணா, நீ அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. எந்த அம்மாவுக்கோ தான் குழந்தை மேல பாசம் மட்டும்தான் இருக்கும், கோவம் இருக்காதுடா. இல்ல, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. இல்லடா செல்லம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னையே அவங்களுக்கு பிடிக்காம போகணும்? நீ எல்லாம் அப்படி நினைக்க கூடாதுடா. அம்மா உன் மேல எப்பவும் பிரியமா பாசமா தான் இருக்காங்க. இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சரசு, உனக்கு பிஸ்கட் வேணுமா மிக்சர் வேணுமா? மிக்சர். என்னம்மா? பாப்பாவுக்கு மிக்சர் போட்டு ஒரு தட்டுல எடுத்துட்டு வா. சரி. பாசத்துக்கு ஏங்குற குழந்தையோட மனநிலைமைய புரிஞ்சுக்காம கோபத்தை காட்டுற ஷியாமலா இதுக்கும் ஒரு நாள் வருந்துதான் போறா. என்னப்பா கிளம்பலாமா? எங்கடா? என்னப்பா எங்கன்னு கேக்குற? ராணி குளிக்க போயிருக்கா, வந்து சாப்பிட்டதும் வழக்கம் போல சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவா. அதனால நாமளும் வழக்கம் போல எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடும். நீ எவ்வளவு நாள் இப்படி எஸ்கேப் ஆறது? இன்னைக்கு அவங்க சண்டைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னப்பா திடீர்னு வீரமா பேசுற? ஆமாடா, பொறுத்து பார்த்த முடியல. வீட்டு பிரச்சனையை அடக்க முடியாது. என்ன எப்படி ஒரு லோகத்தோட சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கிறது? நான் பேச வேண்டிய டைலாக நீ பேசுற போல் இருக்கு. உண்மைய யாரு வேணாலும் பேசலாம். எப்பா இதே போல பல தடவை உண்மையை பேசி நாம மூக்கு ஓடப்பட்டிருக்கோம். மறுபடியும் பேசி மூக்கு ஓடப்படணுமான்னு நல்லா யோசிச்சுக்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மூக்கு ஓடப்படுறது இல்லடா, மூஞ்சியே கிழிஞ்சாலும். இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட போறது இல்லடா. சரிப்பா, உன் இஷ்டம். இங்கே நின்று பேசிக்கிட்டு தம்னு வச்சுக்க, அம்மாவை ராணி வருவாங்க, ஏதாவது கலவரம் வருவா. அதனால வா போய் முட்டை மேல பேசுவோம். வா. நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். மூசா சொல்றதா சரி. மூசா என்ன சொன்னா? இவங்க ரெண்டு பேரும் வேலை வெட்டி இல்லாதனாலதான் சண்டை போடுறாங்கன்னு சொல்ல. ஆமா சொன்னா. அதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் கொத்தனார்கிட்ட சித்தார வேலை வாங்கி தர போறியாக்கும். அதுவும் நல்ல யோசனை தான். ஆனா அங்க போய் சண்டை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பில்டிங்கை தள்ளி விட்டுருவாங்களே, அதனால அது வேணாம். நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அப்பா உன் ஐடியா சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா வருதுப்பா. அப்ப வரும்போதே சொல்லிடு. சொல்றப்பா. அப்பா ராணிய காலையில குழு வைக்க அனுப்பலாம். இவ வர்றதுக்கு மத்தியானம் ஆயிடும். இவ வர்றதுக்குள்ள அம்மாவை ஆபீஸ் வேலை பாக்குறவங்களுக்கு கேரியர் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இவங்க வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும். இவங்க வர்றதுக்குள்ள ராணிய தள்ளு வண்டியில மிளகா பச்சு வடை வைக்க அனுப்பிச்சிடலாம். இவ வர்றதுக்கு ராத்திரி 10-11 மணி ஆயிடும். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே முடியாது, சண்டையே வராது. எப்படி ஐடியா? ஐடியால சரிதான். அவங்களுக்கு சேர்த்து 3 வேலையும் டெய்லி நம்ம ரெண்டு பேருமா சமைக்க முடியும். அப்பா போர்க்களத்துல குடியிருக்கிறதுக்கு பதிலா சமையல் பண்ணி சாப்பிடலாம்ப்பா. இல்லடா, அவங்களும் வேலைக்கு போகணும், நாமளும் சமையல் பொறுப்பை ஏத்துக்க கூடாது. அது எப்படிப்பா முடியும்? முடியும், என்கிட்ட ஐடியா இருக்கு. என்ன ஐடியாப்பா? உங்க அம்மாவுக்கு வீட்லயே பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்துட்டா அவ பார்லரையும் பாத்துக்குவா, சமையலையும் பாத்துக்குவா. அப்ப ராணிக்கு இவ வேலை செய்யறத பார்த்து வீம்புக்காவது அவளும் அவளுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்குவான். இல்லன்னா ராணிக்கு ஒரு பெட்டி கடையோ டெலிபோன் பூத்தோ வச்சு கொடுத்துருவோம். எப்படி ஐடியா? அப்பா சூப்பர்ப்பா.
நான் இப்பவே போய் ராணிகிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆட ஆர்வ கோளார முதல்ல பியூட்டி பார்லரை ஆரம்பிப்போம். அப்புறம் ராணி கேட்டா அவளுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்படியா? ஆமா, முதல்லயே நீ போய் சொல்லி ராணி எனக்கு தான் பியூட்டி பார்லர்னு காட்டானா சண்டை இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும். அமிக்கி வாசி. வா போலாம். ஆஹா ஆஹா, சூப்பர் சூப்பர். ஆயிஷா அழகு நிலையம். அப்பா எந்த சிரிக்கை இழுத்து வீச முடியாத அளவுக்கு பேனரா இறுக்கி கட்டுங்க. என்ன ஆயிஷாமா பேனர்லாம் வச்சு தூள் கலப்புறீங்க? பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க போறீங்களா? கசாப் கடையை நடத்த போறேன்னு எழுதிருக்கேன். பியூட்டி பார்லர் தான் நடத்த போறேன். அந்த காலத்துல நான் எப்படியெல்லாம் என்ன அலங்காரம் பண்ணிக்குவேன் தெரியுமா? வகை வகையா வகடு எடுத்து நிலை நிலையா ஜட பின்னி கலர் கலரா பவுடர் போட்டு கண்டாங்கி சேலை கட்டி கழுத்துல கருகுமணி பாசி போட்டு தலை நிறைய குண்டு மல்லி பூ வச்சு இறங்கி தெருவில் நடந்து வந்தா அடடா கண்ணே தெரியாதவன் கூட போறது ஆயிஷா தானேன்னு சொல்லுமா? இல்லாத அழகா இருக்கிறதா நடிச்சுக்கிட்டு சில சிரிக்கீங்க சிரித்துக்கு வாழுங்க. அவங்க கூட வெக்கம் பார்க்காம என்கிட்ட வரலாம், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆயிஷா, ஏன் தேவையில்லாம உன் திறமையெல்லாம் சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிற? இப்பதான் உனக்கு தெரிஞ்ச தொழில ஆரம்பிச்சிருக்கல, அதுல கவனத்தை செலுத்தி முன்னுக்கு வா. இப்போ உன்னை மதிக்காம போறவங்க எல்லாம் அப்புறம் உன்னை தேடி ஓடி வருவாங்க. குட், நல்லா சொன்னீங்க. தேடி வர வைக்கிறேன். ஆயிஷாமா, இப்பெல்லாம் தெருவுக்கு தெரு நிறைய பியூட்டி பார்லர் இருக்கு. நீங்க ஏதாவது புதுசா பண்ணாதானே உங்க பியூட்டி பார்லரை தேடி வருவாங்க. என்ன பண்ண போறீங்க? இதை டிவி பேட்டியில சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ கேக்குறியே அதனால சொல்றேன், கேட்டுக்க. பழைய ஆயுர்வேத அழகு குறிப்புகளையும் புது மாடர்ன் டெக்னாலஜி மிக்ஸ் பண்ணி புதுசா ஆயிஷா அலகாலஜின்னு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணித்தான் பொண்ணுங்களை அழகுபடுத்த போறேன். அழகாலஜியா? டிவியில சொல்றது ஒண்ணுதான், உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான். அதான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தானே 4 பேருகிட்ட போய் சொல்லுவீங்க. போங்க. சொல்லாம விட்டுருவோமா? போய் சொல்றோம், வாடி. யோ, என்ன ராணி, எங்க அம்மா பியூட்டி பார்லர்ல முதல் அப்பாயின்மெண்ட் உனக்கு வேணுமா? கவலைப்படாத, நான் வாங்கி தரேன். சீ, வாய் மூடு. இதே மாதிரி பியூட்டி பார்லரை இப்பவே இங்கே உடனடியா ஆரம்பிக்கணும். ஏற்பாடு பண்ணியா? இல்ல ராணி, உனக்கு டெலிபோன் பூத்து வச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது வேண்டாம்னு சொல்லு, பெட்டி கடை வச்சு தரேன். இத பாரு, எனக்கு இதே பியூட்டி பார்லரை நீ ஏற்பாடு பண்ணி கொடுக்குற. அப்பதான் என்னோட எதிரி கூட நான் போட்டி போட முடியும். நான் சொல்றதை நீ செய்ய. ஏற்பாடு பண்ணுடா. நானா அவளான்னு பாத்துடலாம். பாப்போமா? பாக்கலாம். எப்பா, என்னப்பா இந்த ஐடியாவும் பூமராங்க ஆயிடுச்சு. வேற வழி, அவங்க 2 பேரும் பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்துட்டு நாம 2 பேரும் வீடு வீட ஆள் பிடிக்க வேண்டியதுதான். என்ன பாக்குறீங்க? வாங்க. லில்லி, இதானே நம்ம பேய் பிடிக்க வந்திருக்கிற வீடு? நல்லா தெரியும்ல. இதே வீடுதான் பாஸ், அதுல எந்த குழப்பமும் இல்ல. அப்புறம் என்ன, போய் காலிங் பெல் அடி. பாஸ், காலிங் பெல்ல இல்ல பாஸ். பெல் இல்லைன்னா நான் கதவு இருக்குல்ல, கையால தட்டு. ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு லில்லி. ஏன் பாஸ்? சூட்டு, தலையில ஹேட்டு, கண்ணாடி போட்டு கனவான் மாதிரி இருந்த என்ன இந்த சிலிண்டரை மாட்டி விட்டு கொசு மருந்து அடிக்கிற மாதிரி பேய பிடிக்க விட்டிய.
சர்வதேச அணுகுண்டு விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு தலைமை தாங்க போற மாதிரி நானா உங்களை இப்படி ஃபுல் சூட்டோட வர சொன்னேன்? லுங்கி முண்டாசு பனியனோட வர வேண்டியதானே? ஏன் அப்படியே தள்ள ஒரு தலைப்பா, தோல்ல ஒரு மஞ்சள் துணி, கையில ஒரு குடுகுடுப்பு கொடுத்தனா உருடா குறி சொல்லிட்டே போலாம்ல. அதுவும் நடந்தாலும் நடக்கும். லில்லி, யார் நீங்க இந்த நேரத்துல? வனஜா இருக்கிறாங்களா? எது அர்த்த ராத்திரில வந்து ஏன் பொண்டாடி பேர சொல்றியா? யார் நீ? அது வந்து பேய். பேயா? பாஸ் உளறாதீங்க, நான் பேசிக்கிறேன். சார், நாங்க 2 பேரும் பேய் பிடிக்க வந்திருக்கோம். என்னது? நீங்க பேய பிடிக்க போறீங்களா? பேய் தானங்க மனுஷங்களை பிடிக்கும். இல்ல, நாங்க தான் பேயை பிடிப்போம். அது எப்படி நீங்க பேய பிடிப்பீங்க? முதல்ல இங்க எந்த பேயும் கிடையாது, கிளம்புங்க நீங்க. அடடே, வாங்க வாங்க வாங்க. ஏங்க நீங்க இவர்கிட்ட எங்களை பத்தி எதுவும் சொல்லியா? ஏடா கூடமா கேள்வி கேக்குறாரு. இவர் எப்பவுமே அப்படிதாங்க. நான் தான் உங்களை பேய் பிடிக்க வர சொன்னேன். நீங்க வாங்க உள்ள. வாங்க. ஏய், என்னடி உளற? இங்க பேயும் இல்ல பிசாசும் இல்ல. இல்லங்க, இருக்குது. நான் இல்லன்னு சொல்றேன்ல. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. இங்க பேய் நடமாட்டம் இருக்கு. உன்னை நீயே கண்ணாடியில பார்த்து பயந்துருப்ப. இங்க பேய் எல்லாம் எதுவும் கிடையாது. இல்லங்க, இருக்கு. அது என் உயிருக்கு குறி வச்சிருக்கு. என்ன நீங்க 2 பேரும் இருக்கு இல்லன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மந்திரத்தை சொன்னா பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. அது எப்படி? மந்திரத்தை சொன்னா பேய் திருப்பி சொல்லுமா? பேயே வந்துரும். இவர் கிடக்குறாருங்க, நீங்க வேலையை ஆரம்பிங்க. நீ மந்திரத்தை ஆரம்பி. ஓம் க்ரீம் 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 யம்மம் யம்மம் கும் கும் கும். ஓம் க்ரீம் 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 யம்மம் யம்மம் கும் கும் கும். ஸ்டோர் ரூம் எங்க இருக்கு? எதுக்கு? பேய் பிடிக்குதான். எதுக்கு? மந்திரத்தை சொன்னா நாம இருக்கிற இடத்துக்கு பேயே வந்துரும்ல. ஆமால. ஓகே, ஸ்டார்ட். டடடடடடடா டிடிடிடிடிடி டுடுடுடுடுடு டூமிங் டூமிங் டங் 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 டமார டங்கு டிடிடிடி டிடிகுடு சிக்கு புக்கு நீயாய் வந்து சிக்கிடு அஸ்கு புஸ்கு ஆஹா ஆஹா எதிரில் தோன்றிடு பூத வேதாள பிசாசே வசிய 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 வா வா வா. ஐயோ, அடி பாவி, உயிரோட இருந்து என்ன கொடுமைப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப ஆவியா வேற வந்து கொடுமைப்படுத்துறியா? அம்மா அம்மா, நீயா பேயா வந்திருக்க? ஆமாண்டா, நிறைவேறாத ஆசைகள்னால நான் பேயா வந்திருக்கேன். ஓ, நீ இவரோட அம்மா பேயா? ஆமா, என்ன பிடிக்க முயற்சி பண்ணாம ஓடிடு. இல்ல இல்ல, நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். உன்னை பிடிச்சுதான் தீருவேன். நீயே ஒழுங்கா உள்ள வந்துரு. வா வா. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். எங்க அம்மா விட்டுருங்க, எங்க அம்மா விட்டுருங்க. விடாதீங்க விடாதீங்க, பிடிங்க பிடிங்க பிடிங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அட பாவிகளா, எங்க அம்மாவோட ஆவிய அநியாயமா சிலிண்டருக்குள்ள அடைச்சிட்டீங்களே. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. போறோம் போறோம். நீங்க முதல்ல பணத்தை எடுத்து வந்து கொடுங்க. இவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வரேன். என்னையா இது? பேய் பிடிக்க பணமா? பேயை ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் பணம் தான். பிடிக்க எவ்வளவு? ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு? பிடிக்க 25,000, ரிலீஸ் பண்ண 50,000. அட சண்டால பாவிகளா, எதுக்கு தான் காசு புடுங்கிறதுன்னு ஒரு கணக்கே இல்லையா? புலம்பாத புலம்பாத புலம்பாத, உள்ள போய் தூங்க போ. எப்படியா தூங்குறது? எங்க அம்மாவோட ஆவிய பிடிச்சிட்டு போற, எப்படியா வரும் தூக்கம்? அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுங்க, ரிலீஸ் பண்றோம். இல்லனா விடுங்க, பேயை கொண்டு போய் புதைச்சிடுறோம். வேண்டாம் வேண்டாம், ஆவிய ரிலீஸ் பண்ணிருங்க, நான் பணம் கொடுத்துறேன். கொடு 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 கொடு. இப்போ இல்ல, நாளைக்கு தரேன். அப்ப நாங்களும் பேயை நாளைக்கே ரிலீஸ் பண்றோம். இந்தாங்க, நீங்க கேட்ட பணம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இத பாருங்க, வேற ஏதாவது ஆவி பிடிக்கணும்னு எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்களே பிடிச்சு தரோம். குட் நைட். பை. குட் நைட். என்னையா, இனிமே உங்க அம்மாவோட ஆவி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கிட்டயவா? ஓடி போ. 50,000 ரூபாய் கொடுத்து எங்க அம்மா ஆவிய ரிலீஸ் பண்ணல, நான் எங்க அம்மா வயித்துல பிறக்கல. தர்ஷினி, சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்கேயாவது விளையாட கிளம்பிடாத. புக்கை எடுத்து வச்சு ஒழுங்கா படி. உங்க அப்பா வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டா உங்க அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுமா. அப்பா அப்பா அப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மாவும் நீயும் அப்பாவை திட்டிட்டே இருங்க. என்னடி புதுசா உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? என்ன விஷயம்? யாராவது திட்டுனா கேள்வி கேளுன்னு உங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அனுப்புனாரா? அப்பா சொன்னதா நான் கேட்கணுமா? உங்க பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஏன் அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அடிப்பாவி,
இப்ப நீ சாப்பிடுற சாப்பாடு யாரு சம்பாதிச்சதுன்னு நினைக்கிற? உங்க அம்மா சம்பாதிச்சு போட்டது. சாப்பாடு இங்க, சப்போட்டு அங்கயா? இரு உங்க அம்மா வரட்டும், உனக்கு அப்ப இருக்குடி தீபாவளி. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அன்னைக்குதான் உங்களுக்கு இருக்க தீபாவளி. உங்க அப்பா என்னடி பண்ண முடியும்? என்ன செக்யூரிட்டி அங்கிள் இருக்க தைரியமா? வெயிட் அண்ட் see. சும்மா வாயடிக்காம ஒழுங்கா சாப்பிட்டு எந்திரி. இல்ல எனக்கு போத வேண்டாம். அப்பா என்ன பேச்சு பேசுதுமா இது? நம்மளால வாய் பேச முடியலப்பா. பாட்டி என்னடி? வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுங்க பாட்டி. இப்பதானடி சாப்பிட்டேன், அதுக்குள்ள என்ன ஸ்நாக்ஸ்? கொஞ்ச நேரம் போட்டு இரு. எனக்கு இப்பவே வேணும் பாட்டி. கொஞ்ச நேரம் பொறுமா, நான் வேலையா இருக்கேன்ல. அப்ப நானே எடுத்துக்கிறேன். நீ ஏன் எடுத்தாலும் சரி, இல்ல உங்க அப்பா வந்து எடுத்து கொடுத்தாலும் சரி. ஏ தர்ஷினி, அங்க என்னத்தை போட்டு உடைச்ச? ஏ என்னாச்சு? என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? கொடுத்தா சரி, கீழே இறங்கு. இப்படி போட்டு உடைக்கிறதுக்கு தான் அப்படி வாயடிச்சியா? இதெல்லாம் யார் வீட்டு முதல்ல நினைச்சுக்கிட்டு இருக்க? வர வர கொஞ்சம் கூட உன் மனசுல பயம் இல்லாம போயிடுச்சு. உங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்மள வளர்க்கறாளேங்கிற எண்ணம் இருந்திருந்தா இப்படி போட்டு கிளாஸ உடைச்சிருப்பியா? பாக்குறத பாரு, அதுக்குள்ள கண்ணுல தண்ணி வந்துருச்சு. கண்ணு மொழிய நோண்டிடுவேன். உங்க அம்மா பொழுது போனா போயிடுறா, விடிஞ்சு வந்து தூங்குறா. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. இதுல நீ வேற. இதெல்லாம் பண்ணி குட்டி சாத்தானுக்கு வேலை கொடுத்த மாதிரி செஞ்சு வச்சிருக்க. உன்னெல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்.